கேட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பரில் 4 ஷேப்ஸ் ட்ரா பண்ணுறாங்க. இந்த ஸ்கொயர் பேப்பரோட ஒவ்வொரு ஸ்கொயரோட லென்த்தும் 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஷேப் ஏ? இதான ஷேப் ஏ. பெரிமீட்டர்னால் என்னது? ஒவ்வொரு சைடோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்கொயர் இல்லையா? ஒவ்வொரு சைடும் எப்படி இருக்குது? 2 இருக்குது. இந்த சைட் 2, இந்த சைட் 2, இந்த சைட் 2, இந்த சைட் 2. ஸோ 4 2s are 8 இல்லையா? அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஷேப் ஏ வந்து 8 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஷேப் பின்னு கேட்குறாங்க. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தி ஸ்பேஸ் இன்சைட் தி ஷேப் என்ன வருது? 1 2 3 4 5 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் பியோட ஏரியா. ஸோ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஒவ்வொன்றும் 0 சேர்த்துக்கிறேன், ஏன்னா 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஷேப் சின்னு கேட்குறாங்க. 1 2 3. ஸோ 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஷேப் டின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்கொயர் இருக்குது, ஃபுல் ஸ்கொயர் இருக்குது. நான் ஃபுல் ஸ்கொயரை கவுண்ட் பண்ண போகிறேன். 1 2 3 4. அப்புறம் இந்த ஹாஃப் ஸ்கொயர் இந்த ஹாஃப் ஸ்கொயரோட சேர்ந்து 5ன்னு கிடைக்குது. ஷேப் டியோட ஏரியா வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஷேப் சின்னு கேட்குறாங்க. பெரிமீட்டர் என்னது? டிஸ்டன்ஸ் அரௌண்ட் தி ஷேப் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த ஷேப் மேலே வாக் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. அவுட்டர் சைடில் எத்தனை டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறீங்களோ அதுதான் அதோட ஆன்சர். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 சென்டிமீட்டர் தான் இதோட பெரிமீட்டர். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.